அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது லக்கணங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, லக்கணம், லக்கணாதிபதி. இந்த லக்கணமும் லக்கணாதிபதி எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மை நிலைமையை தெரிஞ்சுக்கிடுங்க. இது கொஞ்சம் அதிகமான ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. எந்த லக்கணத்தில் நீங்கள் போய் பிறந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இருக்கார் இல்லையா, ஒருத்தர் மேச லக்கணத்தில் போய் பிறந்துட்டாரு அப்படின்னா, மேச லக்கணத்திற்கு உண்டான செவ்வாய் அந்த லக்கணத்திற்கு லக்கணத்திலிருந்து ஒன்று லக்கணத்திலே உட்காந்துருக்கலாம், 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கலாம், 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கலாம், 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கலாம், 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கலாம், 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கலாம். இப்படி இருந்தால்தான் அந்த மனிதன் நிம்மதியாக வாழ முடியும். இல்லைன்னா நிம்மதியாக வாழ முடியாது. என்ன காரணம்னா, இவங்களுக்கு என்ன சொன்னா, பிறந்த பஞ்சபூதம் ஒன்றாகவும் அந்த லக்கணத்திற்குண்டான அதிபதி வேறு பூதத்தில் போய் உட்கார்ந்தால், மேசம் என்பது என்னது, நெருப்பு. இதே லக்கணாதிபதி என்ன சொன்னா, மிதுனத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், சிம்மத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், துலாத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், தனுசில் இருந்தால் நல்லாயிருக்கும், கும்பத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதே லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துலையோ, 4ஆம் இடத்துலையோ, 6ஆம் இடத்துலையோ, 8ஆம் இடத்துலையோ, 10ஆம் இடத்துலையோ, 12ஆம் இடத்துலையோ இருந்தால் அவர் கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இரு மனது உடையவராக இருப்பார். 2 மனசு அவர்கிட்ட இருக்கும். என்ன காரணம்னா, ஒரு சிந்தனா சக்தி என்ன சொல்கிறான்னா நல்ல தெளிவாக அவரால் பண்ண முடியும். அந்த அவங்கள மாதிரி ஒரு குழப்பம் யார்கிட்டையுமே இருக்காது. இப்போ அந்த மாதிரி இவங்களுடைய மனோநிலையை ஆக்கிறேன். ஏன்னா பூத சக்தி மாதிரி ஒரு வலிமையான எதுவுமே கிடையாது. பஞ்சபூதம் தான் பயங்கரமாக சிறந்தது. அப்போ ஒரு மாற்றி உட்காந்து நெருப்பில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொல்கிறான்னா, நெருப்பு அல்லது காற்றில் உட்கார்ந்தா தான் அந்த லக்கணாதிபதி நிம்மதியாக இருப்பார். மாற்றி என்ன சொல்கிறான்னா, மண்ணிலேயோ தண்ணியிலேயோ உட்கார்ந்தாச்சுன்னா அவர் வாழ்க்கை பூரா நிம்மதி இல்லாமல் இருப்பார். அவர் எடுக்கின்ற காரியங்கள் எந்த காரியங்களும் வெற்றியாகாது, சித்தியாகாது. பெரிய போராட்டங்கள் வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா, குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னான்னா, பெரிய போராளியாகத்தான் அவர் வாழ்ந்து கொண்டு இருப்பாரே தவிர அவர் யாரை அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிங்களா? இதெல்லாம் வாழ்க்கையில் ஜாதகம் பார்த்து 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 எப்படி இருப்பாங்க. ஒருத்தனுக்கு லக்னாதிபதி 6ல் போய் உட்காந்துருச்சு, லக்னாதிபதி 6ல் போய் உட்காந்துருச்சு. ஆனால் 6ஆம் இடம் என்பது என்ன சொன்னா, அவருடைய லக்கணத்திற்கு எதிர் சக்தியான பூதம். எப்படி இருக்கும்? ஒன்றுமே பண்ண முடியாமல் போராளி போராட்டம் இதாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்றான்னா, எவ்வளவு பெரிய யோகங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும், அவனுக்கு லக்கணாதிபதி என்ன சொல்றானா, ஒழுங்காக உட்கார்ந்துருக்கணும். அவருடைய லக்கணத்திலிருந்து ஒத்தப்படையில், ரெட்டப்படையில் போய் உட்கார்ந்தாருன்னா அவர்கள் 1ஆம் நம்பர் குழப்பவாதி. யார் இதை பார்த்து நீங்கள் சங்கடப்பட்டாலும் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிடும். அவர் அந்த லக்கணத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11 இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக இவங்க ஒரு சைன் பண்ணக்கூடிய அளவில் இருப்பாங்க. கொஞ்சம் தெளிவான மைண்ட் இருக்கும், தெளிவான புத்தி இருக்கும், தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும், தெளிவான சிந்தனை இருக்கும். ஆனால்
எப்பயுமே ஒரு பொருத்தம் பார்க்கறதாக இருந்தாலும் நீங்கள் லக்னாதிபதி ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ அவர் பிறந்த லக்கணத்திலிருந்து 1 3 5 7 9 11 இருக்கான்னு பாருங்கள். இது ஒத்தப்படல் இருக்கணும், லட்டப்படல் இல்லைங்க. அந்த லக்னாதிபதி எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரோ அந்த லக்கணத்திலேருந்து 1 3 5 7 9 11 இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொன்னாங்கன்னா கான்ஃபிடண்ட்டான மைண்ட் உண்டு. இந்த கான்ஃபிடண்ட்டான மைண்டு தான் என்ன சொல்கிறார், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இடத்த ஒரு காரியம் சாதிக்கிறார்கள், காரியத்தை எடுக்கிறார்கள். அந்த காரியத்தை எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேர் இழுத்து தெருவில் விடுவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது தெரியுமா? தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டில் ஒரு பிரச்சனையை கிளப்பிடுவாங்க, பிரச்சனை பூதகரமாக ஆயிரும். ஆனால் கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் வீட்டில் என்ன சொன்ன பெரிய போராட்டங்களை சந்திக்கிற வீடுகள் என்ன சொல்கிறாங்க, அந்த லக்னாதிபதி சரியான கோணத்தில் உட்காராத காரணத்தினால்தான். அதே லக்னாதிபதி சரியான கோணத்தில் உட்கார்ந்துருக்கிற வீட்டில் எடுத்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. உட்கார், நீ உட்கார், பேசாமர், போ வேலையை பார், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் நமக்கு இறைவன் கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட்டு. லக்னாதிபதி சரியான நம்ம பிறந்த லக்கணத்திலேருந்து 1 3 5 7 9 11 இருக்கிறது உண்மையாகவே நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புத்திசாலித்தனம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய லக்கணாதிபதி எந்த லக்கணம், கடக லக்கணமாக இருக்கா? கடக லக்கணத்திலேருந்து சந்திரன், கடக லக்கணத்திலேருந்து 1 3 5 7 9 11 நல்லாவே இருப்பாங்க. அவர்களுடைய யோகத்திற்கு தக்க நல்லா இருப்பாங்க. அதை விடுத்து என்ன சொல்கிறான்னா ஏன் இந்த மாதிரி இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், அவருடைய லக்னாதிபதி சரியாக இருக்கும், அவருக்கு மனைவின்னு ஒன்று வந்திருக்கும் பார்த்தீங்களா? அது என்ன சொல்கிறான்னா அந்த 7ஆம் பாவத்திலிருந்து 1 3 5 7 9 11 இருந்தால் நல்லாயிருக்கும். மாறி உட்காந்தா இவர் என்னதான் லக்னாதிபதி என்ன சொல்கிறான்னா நல்லா இருந்தாலும் பாலோடு என்ன சொல்கிறான்னா விஷத்தை சேர்த்தது மாதிரி, பாலோடு விஷத்தை சேர்த்த மாதிரி. இன்னொன்று என்ன சொல்கிறான்னா நம்ம ஜாதகத்திலே நமக்கு கொடுப்பினை என்னன்னு பார்த்துடலாம். இப்போ உங்களுடைய லக்கணம் என்ன சொல்கிறான்னா ஒரு மேச லக்கணம்னே எடுத்துக்கிடுங்க. உங்கள் லக்கணாதிபதி 1 3 5 7 9 11 உட்காந்துட்டார். ரைட், ஓகே, நீங்கள் நல்ல மனுஷன்தான். உங்களுடைய ஏழுக்குடையவன் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு எதிரான சக்தி என்று சொல்லக்கூடிய 2 4 6 8 10 12 உங்களுடைய ஏழுக்குடையவன் உட்கார்ந்தாச்சுன்னு வைங்க. உங்கள் லக்கணத்துக்கே எடுத்துக்கணும். உங்கள் லக்கணத்துக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மனைவி என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறான்னா அதே ஸ்டேஜில் இருக்கணும். மேச லக்கணம்னா ஏழுக்குடையவன் என்ன சொல்கிறானா யார்? துலாம். அந்த துலா லக்கணத்திற்கு அந்த துலா லக்கணத்துக்குடைய லக்கணாதிபதியாகிய சுக்கிரன் அந்த லக்கணத்திலேருந்து 1 3 5 7 9 11 இருந்தால் நீங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறான்னா வலது கையும் இடது கையும் கை கோர்த்து என்ன சொல்கிறா கடற்கரையில் ஜாலியாக நடக்கிற மாதிரி கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அப்படியெல்லாம் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏதோ 100ல் ஒரு ஜாதகத்துக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் கடவுளுடைய பெரிய என்ன சொல்கிறான்னா நமக்கு கொடுக்குற கொடுப்பினையும் அவர் தான், தண்டனையும் கொடுக்குறவர் அவர் தான். தண்டனை அவர் கொடுக்குறவர் அவர் தான். இப்போ நம்மளே பார்க்கலாம், நம்ம ஜாதகத்தில் ஏழுக்குடையவன் என்ன பொசிஷனில் நிற்கான்னு பாருங்கள். சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பாதத்தை பாத பூஜை பண்ணோம். சரியாக இல்லைன்னா உங்களுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்கும். இதை நீங்கள் மாற்றவே முடியாது. நீங்கள் மனதை தைரியப்படுத்திட்டு கட்டியாச்சு. அது உங்கள் ஜாதகத்துக்குள்ள விதி தான், நீங்கள் யாராலையும் மாற்றிக்கிட முடியாது. இப்போ என்னுடைய ஜாதகத்தில் இருக்க என்னுடைய ஏழுக்குடையவன் என்ன பொசிஷனில் இருக்கான்னு தெரியும். அப்போ அது வாங்கி வந்த விதி, அது வாங்கி வந்த வரம், இந்த வரத்தை எவனாலையும் மாற்ற முடியாது. நீங்கள் மாற்றிக்கிடவே முடியாது. அப்போ
அது உனக்கு இறைவன் கொடுத்த கொடுப்பனையான ஒரு விதி. இதை நீங்கள் மாற்ற முடியாது. நான் அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம், அதுக்கு கடைசியில் சொல்லிடுறேன். அப்போ வாழ்க்கையில் எப்பயுமே ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்றை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கொடுப்பனை வேணும். கொடுப்பனை வேணும். என்ன கொடுப்பனை வேணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் சரியான கோணத்தில் உட்கார்ந்து விட்டால் உயர்ந்த சொர்க்கத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய 7 குடையவனோ, உங்களுடைய 5 குடையவனோ, இவங்க தானே இம்சப்படுத்த வர்றவங்க. 7ஆம் இடம் மனைவி, இல்லைன்னா கணவர், 5ஆம் இடம் குழந்தை. இந்த கிரகங்கள் என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன சொல்கிறான்னா 1, 3, 5, 7, 9, 11 உட்கார்ந்திருந்தால் கண்டிப்பாக சூப்பராக இருப்பார். குழந்தைகள் நல்லா சொன்னபடி இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே என்ன சொன்னான்னா அந்த 5 குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்ன சொன்னான்னா 8ஆம் இடத்துல உட்காந்து பிள்ளையால் தான் கஷ்டப்படுவோம். 10ஆம் இடத்துல போய் உட்காந்துன்னா கர்மந்தான். 12ஆம் இடத்துல போய் உட்காந்து அவனை வச்சு தான் விரயம் 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 ஒன்றும் பண்ண முடியாது. 2ஆம் இடத்துல உட்காந்துருந்தா அவங்க துட்டை கை வைக்கிறது அவன் தான். 4ஆம் இடத்துல உட்காந்து அவங்க வீட்டையே விற்றுட்டு போயிடுவான். 5 குடையவர் 4ல் உட்காந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கஷ்டம். அப்போ இதெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் தெரியணும். இந்த தான் பேசிக் ரூல்ஸ். இந்த பேசிக் ரூல்ஸை தெரியாமல் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன், நீ கோடீஸ்வரன் ஆயிடுவேனா, எல்லாமே கேட்டுட்டு அழைகிறாங்க. நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன், நான் கோடீஸ்வரன். நீ கோடீஸ்வரன் ஆவதற்கு என்ன சொல்கிறேன்னா, லக்கணாதிபதி லக்கணத்திற்கு நல்ல இடத்தில் உட்கார். நல்ல இடம் என்பது அந்த லக்கணத்திலிருந்து ஒத்தப்படையில் உட்கார். அப்போ இதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற. உங்களுடைய லக்கணம் நல்லா இருக்கலாம், இல்லை உங்களுடைய லக்கணம் என்ன சொன்ன கெட்டு போயிருந்து இந்த மாற்றி உட்கார்ந்து பூதங்களில் மாற்றி உட்கார்ந்து மனைவியோடைய லக்கணம் நல்லா இருந்ததுன்னு வைங்க, உங்களை வர்ற மனைவி கண்டிப்பாகவே நல்லாவே இருப்பாங்க. உண்மையாக நல்லாவே இருப்பாங்க. அதாவது 12 கட்டங்களில் உட்காரக்கூடிய நிலையை வைத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர, நாம் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், எல்லாமே சபா போட்டுட்டேன்னு சொன்னால் வெளியே சொல்ல முடியாமல் எல்லோரும் இருக்கிறான். வெளியே அவனால் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, என்னத்தை போய் இவன் செஞ்சிருவான்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே செய்ய முடியாது. இயற்கையும் இறை சக்தியும் உங்களுடைய கர்ம பலாபலனை கரெக்டாக செய்யும். அதில் எந்த மாற்றமே இல்லை. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? என்னையா நாங்கள் செய்யணும்? நாங்கள் இந்த மாதிரி 7ஆம் இடம் சரியான கோணத்தில் இல்லை என்னுடைய லக்கணமே 2, 4, 6, 8, 10, 12 போய் உட்காந்துருச்சு, நான் என்னையா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறவர்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான், தர்மம் பண்ணு. இதுக்கு தீர்வெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, எந்த சாமியை போய் கும்பிட்டாலும் இந்த நிமிஷம் ஒன்றும் நடக்காது. அவர் என்ன பண்ணுவார்? இந்த தெய்வங்கள் என்பதற்கு ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு சொல்லுவதற்கு 20 நிமிஷம் பேசணும், 13 நிமிஷம் ஆகும். தெய்வங்கள் என்று சொன்னால் என்னது? ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் என்பது அந்த ஊருக்கே கரண்ட் கொடுக்கறது. அதிலிருந்து அந்த கரண்டை எடுத்து நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான எந்தெந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா கரண்டை ஃபிட் பண்ணுறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுப்பவர் யாருன்னா குரு. தெய்வம் என்பது பெரிய கரண்ட் பாக்ஸ். அதுலேருந்து எத்தனை வயர் போட்டு வேணாலும் எத்தனை வீட்டுக்கு வேணாலும் நீ எடுத்துக்கோ, அதான் அவனை யாரும் கேட்க போகிறதில்ல. அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான எந்தெந்த இடத்துல லைட்டு வேணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணுவதற்கு உண்டான ஒரு ஆதிபத்தியமுடைய நல்ல குருவை நீங்கள் தேடி கண்டுபிடித்து கொள்ளுங்கள். சில பேர் நினைக்கிறான் குருவை வேலை வாங்குறான். இப்படி அதாவது ஒரே நாளில் என்ன சொல்கிறான்னா எந்த குருவும் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட மாட்டார். ஏன்ட்டே வந்தான்னு என்ன சொல்கிறான், தற்போதைய நிலையை மாற்றுவதற்கு என்ன வழிங்கிறது மட்டும்தான் முதல்ல. தற்போதைய நிலையை மாற்றணும், தற்போதைய நிலையை மாற்றணும். சரி, இன்றைக்கி என்ன வந்திருக்கீங்க, இந்தாங்க இன்றைக்கி ஒரு டீ குடிச்சிட்டு போங்க. இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு வச்சுனா ஒரு டீயும் வடையும். அதற்கடுத்து
கொஞ்சம் அரைச்சாப்பாடு. நீ தேடி தேடி வந்து கொண்டிருந்தால் தான் கடைசி வரைக்கும் நீ 4 பேரை கைவிடக்கூடாது. மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த 4 பேரை நீ கைவிடக்கூடாது. இன்னைக்கு கடைசி வரைக்கும் தேடி தேடி வரணும். தேடி தேடி வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து என்ன சொல்ற, அவங்க கொடுக்கின்ற உணவை உட்கார்ந்து நிதானமாக சாப்பிட்டு நீ திரும்ப அவங்க வைக்கலைன்னா நீ கேட்கக்கூடாது. இதான் சாஸ்திரம். இதான் சாஸ்திரம். உண்மையான சாஸ்திரம் என்ன தெரியுமா? அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை பரீட்சிப்போம். அவங்க எதிர்பார்ப்பேன், என்ன எதிர்பார்ப்பேன், இவன் என்ன திரும்பி கேட்குறானா கேட்க மாட்டானா. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க தெரியும். உனக்கு உன்னுடைய கொள்ளளவு எவ்வளவுன்னு தெரியும். உன்னுடைய கொள்ளளவு உபயலக்கணத்தில் போய் ஒருத்தன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன சொல்கிறான்னா, நிறைய வேணுமா. சரி, நிறைய வேணும். ஆனால் ஒன்னால் வந்து என்ன சொன்னான்னா, வயிறு ஜீரணிக்க முடியுமா? உபயலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா எந்த லக்கணம்? மிதுனம், கன்னி, தனுசு, மீன், இந்த 4 லக்கணத்தில் போய் பிறந்தவன் என்ன சொன்னான், பேராசையுடையவன். உண்மையாக தான் பேராசைப்படுவான். ஏன் தெரியுமா? எனக்கு நிறையா வேணும், எனக்கு நிறையா வேணும், எனக்கு உனக்கு நிறையா வேணும் அப்படின்னா எதுக்கு உபயலக்கணத்தில் போய் பிறந்த? நீ பிறக்கக்கூடாது. உபயலக்கணத்தில் போய் பிறந்தால் நீ நிறையா எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னால் உனக்கு நிறையா வாங்கி வைக்க 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 என்ன சொல்கிறான்னா, அறிவை வாங்கி வைக்க வைக்க மண்டை லூஸ் ஆயிரும். இதான் உண்மை. ஏன்னா உனக்கு வந்து தூக்கி சமக்குவதற்கு உண்டான வசதி வந்து என்ன சொல்கிறான்னா, உனக்கு மண்டையில் மூளையை கொடுத்தவன் உன் காலை ஒடிச்சு போட்டான் தெரியுமா? உனக்கு காலை ஒடிச்சிடுவான். என்ன காரணம்னா, எப்பயுமே மண்டையில் வந்து என்ன சொன்னால் மூளை நிறையாக இருக்கிறவனுக்கு உடல் செயல்பாடு அதிகமாக இருக்காது. இதான் உபயலக்கணம். உபயம்னா என்ன சொல்கிறான்னா, 4 பக்கம் வந்து என்ன சொன்னான்னா, சாரம் போடும்போது முட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த முட்டு கொடுத்து முடித்து 20 நாள் வந்து அந்த சாரத்தில் வந்து முட்டு கொடுத்து என்ன சொன்னால் அப்படி முட்டு கொடுத்து நிற்கும். முட்டு கொடுத்து நின்று முடிஞ்ச பிறகு என்ன சொல்கிறான்னா, எல்லாம் பிரிப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி டக்குனு அங்கே மேலே இருக்கிறது நல்லா சக்குன்னு நின்றுக்கிடும். இதை தூக்கி ஒரு ஓரத்தில் ஒதுக்கி போட்டுரும். அப்போ உபயலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எதிலும் பேராசைப்படக்கூடாது, எதிலையும் பேராசைப்படக்கூடாது. அப்போ எதிலும் பேராசைப்படக்கூடாதுன்னா ஏன் பேராசைப்படக்கூடாது அப்படின்னு, உன்னை நீயே அழிச்சுக்கிடுவேன். அவன் என்ன சொல்லியிருக்கான், உபயலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்து என்ன சொல்றான்னா, 4, 7, 10 பாதகம். ஆமாம், உபயலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொன்னான்னா வந்து 7க்குடையவனே பாதகாதிபதி. அப்போ 7க்குடையவன் மட்டும்தான் பாதகாதிபதியா? 7 நல்லா இருந்தால் உனக்கு என்ன சொன்னான்னா லக்கணம் நல்லா இருக்காது. சரி, 4 நல்லா இருந்ததுன்னா உனக்கு 10 நல்லா இருக்காது. 10 நல்லா இருந்ததுன்னா உனக்கு 4 நல்லா இருக்காது. உனக்கு ஒன்றை வந்து என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஒன்று இருந்தது என்று சொன்னால் உனக்கு ஒன்று கிடைக்காது. இதான் அந்த 4 லக்கணத்தில் போய் பிறந்தவனுடைய உண்மையான சொரூபம். சரி, ஸ்திர லக்கணத்தில் போய் பிறந்தவன் இருக்கிறான் இல்லையா, ஸ்திர லக்கணத்தில் போய் பிறந்தவன் 2, 5, 8, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய பணவரஸ்தானத்தில் போய் பிறந்தவனுக்கு நல்ல நிறைய சம்பாதிப்பான். பணவரஸ்தானத்தில் போய் பிறந்தவனுக்கு ஸ்திர லக்கணத்துக்கு நிறைய சம்பாதிப்பான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான், எந்த சுகத்தையும் வந்து என்ன சொல்கிறான்னா நீ நிரந்தரமாக அனுபவிக்க முடியாது. அவன் என்ன சொல்லிட்டான், ஸ்திர லக்கணத்துக்கு 9 குடையவன் பாதகாதிபதி. அப்போ 9 குடையவன் பாதகாதிபதி 9 என்பது என்னது? மேச லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு 9 குடையவன் யார்? மேசலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு ஸ்திரலக்கணமாகிய ரிஷபலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு 9 குடையவன் பாதகாதிபதி. அந்த 9 என்பது என்னென்னது? காலபுருஷனுடைய 1, 4, 7, 10 தான். காலபுருஷனுடைய 1, 4, 7, 10 அவனுக்கு பாதகம். அதில் ஏதாவது என்ன சொல்கிறான்னா நிறையா எல்லாமே இருக்கும். பட் அந்த சுகம் என்று சொல்லக்கூடிய 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அப்போ சரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே உடல் சார்ந்த விஷயம் என்ன சொல்கிறான்னா வந்து நல்லாவே இருக்கும்.
சரளக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்து 1 4 7 10 1 4 7 10ங்கிறது வந்து சரம் என்று சொல்லக்கூடிய மேசம், கடகம், துலாம், மகரம். இதெல்லாம் நல்லாயிருக்கும். 2 5 8 11 வாழ்க்கையில் ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறான், இம்சப்படுத்தக்கூடியது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்ன சொல்கிறான்னா வந்து உனக்கு சாயந்தரம் போனால் நிம்மதி இருக்காது. நல்லா எல்லோரும் குறித்து வச்சுக்கிடுங்க. அதாவது வந்து சரளக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு போய் வந்து நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டு போவான். சாயந்தரம் போய் வந்து அவன் நிம்மதியாக தூங்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் இதான் நடந்துட்டு. சரளக்கணத்தில் போய் பிறந்தால் வந்து ஒரு விதத்தில் என்ன சொன்ன பாக்கியத்தை அனுபவிக்க முடியாது. சரளக்கணத்தில் போய் பிறந்தால் 11 குடையவன் பாதகாதிபதி, உபயலக்கணத்தில் போய் பிறந்தால் 7 குடையவனே பாதகாதிபதி. என்னடா இதான் இதாயா உலகம் இன்னைக்கு வரைக்கும் இதாயா நடந்துட்டுருக்கு. சம்பாதிச்சு ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது நிம்மதி என்பது இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த காசை கொண்டு போய் வீட்டில் வந்து ஹாப்பினஸ்ஸாக நீங்கள் கொண்டு போனீர்கள் என்று சொன்னால், ஹாப்பினஸ்ஸாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மனதில் வந்து இனம் புரியாத ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். இதான் சரளக்கணத்தில் போய் பிறந்தவன். சரளக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாது. உபயலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. ஏன்னா ஒரு கண்ணு நல்லா தெரியுதுங்க, ஒரு கண்ணு உனக்கு ஓணும், ஒரு காது நல்லா கேட்குதுங்க, இன்னொரு காது உனக்கு வேலை செய்யாது. 2 கை நல்லா இருக்குங்க அப்படிங்க, ஒரு கை தான் உனக்கு வேலை செய்யும். அப்போ மிதனத்தில் போய் பிறந்திருக்கு, மிதன லக்கணத்தில் போய் பிறந்திருக்கான். 7 குடையவன் பாதகாதிபதியா. இவங்க எல்லாம் ஒரே கூட்டு குடும்பம் தானே. மிதனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 பேர் உபயலக்கணம் தானே. இவன் கேரக்டர் கூட அதானே. ஒன்றை கொடுத்தால் நாங்கள் ஒன்றை எடுத்து விடுவோம். தொழில் நல்லா இருக்கு சாமி அப்படிமா, ரொம்ப சந்தோஷம். பொண்டாட்டி நல்லா இருக்காளாடா, அது சரியில்லை சாமி அப்படிமா. 10 நல்லா இருந்தால் 7 நல்லா இருக்குது. சரி 10 7 நல்லா இருக்கு சாமி, தொழில் இருக்குது சாமி, 7ஆம் இடம் வீட்டில் நல்லா இருக்காங்க சாமி, ஏதோ ஆண்டவன் மனிதர் நினச்சி விட்டுருக்காங்க. உனக்கு வந்து என்ன சொல்கிறேன் வந்து மாத்திரை போட்டுக்கிட்டு என்ன சொல்கிறேன்னா வந்து லொட்டுன்னு இருமிகிட்டே இருப்பான். லொட்டுன்னு இருந்துகிட்டு எப்பயுமே கடைசி வரைக்கும் கூட வருவது யாருன்னா மனைவியும் தொழிலும் தான். மனைவியும் தொழில் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட வரமாட்டான். அப்போ இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் என்று சொல்லி நீங்கள் வந்து நல்லா சிந்தனை பண்ணிக்கிடுங்க. அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஏதோ நான் மட்டும் குருன்னு பேசிட்டேன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் உண்மை. சரத்தில் போய் பிறந்தால் 11 பாதகம். அப்போ அந்த 11 என்பது என்னது? 2 5 8 11. ஸ்திரத்தில் போய் பிறந்தால் 9 பாதகம். அப்போ 9 பாதகம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்க, 3 6 9 12 பாதகம். சரியா? உபயத்தில் போய் பிறந்தால் 7 பாதகம். அப்போ இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். அதனால் லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லக்கணத்துக்கு 1 3 5 7 9 11 இருக்க வேண்டும். உங்களுடைய கொடுப்பினை என்பது என்ன சொல்ற, மனைவி, உங்களுடைய புத்திரர்கள், இவர்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு 1 3 5 7 9 இருந்து உங்களுக்கும் 1 3 5 7 9 11 இருந்தால் நீங்கள் பாக்கியசாலிகளே. அப்படி இல்லைன்னா மனசை தேர்த்திக்கிட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம், தர்மம் பண்ணுங்கள். டெய்லி ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா உங்களால் முடிஞ்ச வந்து 10 ரூபாயோ 15 ரூபாயோ உங்கள் தகுதி எவ்வளவோ அதற்கு தர்மத்தை நீங்கள் பண்ணிக்கொண்டே வாருங்கள். தர்மத்தை பண்ணி வர 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 கண்டிப்பாக உங்களுடைய கர்மாவை வந்து என்ன சொன்னாங்க தர்மம் என்று சொல்லக்கூடியது குறைக்கும், பிரச்சனையிலிருந்து உங்களை ரிலீஃப் ஆகும் என்று கூறி, இதுவும் ஒரு நீண்ட பதிவாக இருந்தால் நல்ல நிதானமாக படிங்க. இதெல்லாம் வந்து ஜோதிடம் தெரியும் படிக்கிறவங்களும் சாதாரண ஜோதிட ஆர்வலர்களும் இதை வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அதனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா படிங்க, திரும்ப படிங்க. கண்டிப்பாக இதில் ஒரு விஷயம் புரியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் வி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.